ஏய் அண்ணா வணக்கம். இல்ல நம்ம சட்டம் கொடுக்கல, நீ சீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும். என்னன்னா சீட்டு இந்த இந்திராங்கிற பொண்ணு தான் கொடுக்கணும்னு சட்டம் போடுறாங்க. நீ இந்திரா அக்கா கொடுக்கணும் நாங்க சத்தம்லாம் போடலண்ணே. வேலை பாக்குறவங்க களத்துல இருக்கவங்களுக்கு அது எனக்கு தெரியாதா? வேலை பாக்குற களத்துல இருக்கிற உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியலன்னா நம்ம களத்துல இருக்கிறதுக்கு யாரு எங்க தொழில இருந்து வரோம் அவங்க இந்திரா அக்கா கொடுத்துட்டு நானு யார் நிப்பாட்டணும், எந்த யார் நிறுத்தணும்னு எங்க தொழில நின்று மகன் தெரியாது முட்டா போயிருக்கா. வேலை பார்க்க நீங்க களத்துல இருக்கிற கண்டுபிடிச்சு எங்களுக்கு காட்டிடுவீங்க. ஏன்னா இங்க நடக்கிறத சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க என்ன நடக்குது சொல்லு, என்ன நடக்குது சொல்லு. என்ன நடக்குது தெரியாது உனக்கு தெரியுதா? களத்துல இருக்கிற வேலை கொடுத்தா நாங்க வேலை பாக்குறோம் கூடன்னு. களத்துல இருக்க யாருனாலும் கொடுங்க, இந்திரா அக்கா கிடையாது. நீ யாருனாலும் களத்துல இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்க அவங்க கீழே நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்வீங்க, செய்யுங்க, வெளியே போயிட்டு நீ என்ன நீங்க யார சொல்ல நாங்க களத்துல இருக்கிறவங்க கூட நீ என்னடா எனக்கு விடுவீங்க? நீ என்ன நீங்க நீங்களே இப்படி பேசுறேன் எப்படின்னு நான் தான் பேசுறேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில் தோட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்டவன போடா, ஒட்டவன போடா, போடா, நீ ஒட்டவன போடா. அப்படின்னா ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான். இது யாருன்னு வாய் முடியுது எனக்கு தெரியும், சொல்றத செய், முடியல வெளியே போயிட்டாரு. அப்படிலாம் போக முடியாது. களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு அது மாதிரி வேலை போடுங்க, அவ்வளவுதான்.